குட் டே. இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து எங்களுக்காக பார்சல் போட்டு விட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கிலோ போட்டு விட்ருக்காங்க. யூனிஎக்ஸ்ங்கிற ஒரு கொரியர் வழியாக தான் போட்டு விட்ருந்தாங்க. ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பார்சலை பார்த்தா இந்த பார்சல் வந்து எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்த மாதிரி தெரியல. குட்டீஸ் 2 பேருக்கும் வந்த மாதிரி தெரியுது. அவ்வளோ திங்ஸ் அவங்க 2 பேருக்கும் ஃபுல்லாக டாய்ஸு, ட்ரெஸ்ஸஸ், அவங்க கேட்குற புக்ஸு எல்லாமே இருந்தது. 30 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 20,000 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. விச் இஸ் ஓகே. ஏன்னா வந்து மற்ற இடத்துல இதை விட ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கே வந்து எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு நல்ல ஆப்ஷன் இருந்தது. வந்ததுக்கப்புறம் நாங்கள் கஸ்டம்ஸ் டேக்ஸ் எதுவுமே பே பண்ணலை. நம்ம அங்கே பே பண்ணதோடு சரி. குட்டீஸ்க்கு இங்கே சரியாக இன்னர்ஸ் கிடைக்கல. அதனால இன்னர்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எழுதுறதுக்கு புக்ஸு, எனக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் கிளிப்பு, அது இது நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு தான் நிறைய ட்ரெஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க. நிலாக்கு பர்த்டே வருது, அதனால நிலாக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸு, எங்களுக்கு வந்து சோப்பு, ஷாம்பூ, அது எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. இடியாப்ப தட்டு, வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் வந்திருந்தது எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக. சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. நிறைய டைப்பான இட்லி பொடி, பருப்பு பொடி, ஊறுகாய், மிக்ஸ்சர், அல்வா, முறுக்கு எல்லாமே வந்துருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் ஊர் ஸ்பெஷல் நட் பார், அதுக்கப்புறமா எங்கள் ஊர்லேயே கிடைக்கிற அந்த மகாராஜா பொடி, அது எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. கூடவே வந்து நிறைய டைப் வத்தல் கொடுத்து விட்டுருந்தாங்க. இங்கே கிடைக்கிற புளியை விட எங்கள் ஊரில் கிடைக்கிற புளி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புளி பேக்கெட், அதுக்கப்புறமா நிறைய கருப்பட்டி, முக்கியமாக வந்து வெங்காய வடகம் ஒரு பெரிய டப்பா ஃபுல்லாக இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்த்தா ரூம் இப்படி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக குப்பையாகி இருந்தது. அவ்வளோத்தையும் திருப்பி நான் க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் குட்டீஸ்க்கு ஏகப்பட்ட டாய்ஸும் அவங்க கேட்ட பேக்ஸும் இருந்தது. நிலாக்கு நிறையா கிச்சன் செட்டு அது இதுன்னு கொடுத்து விட்டுருந்தாங்க. எல்லாம் ஒரே ஜாலி. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.